இன்றைய வேதவசனம் செப்பனியா 3:14. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. ஆமென். தம்முடைய ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ கெம்பீரித்து பாடி ஆர்ப்பரி என்று. அன்றியும் உன் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு என்று. ஏனெனில் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி அவர் நம் மீறுதல்களின் நிமித்தம் நமக்கு வரும் ஆக்கினைகளை அகற்றி நம் சத்ருவாகிய சாத்தானை நம்மை விட்டு விலக்கிவிட்டார். எனவே நாம் அவரை கெம்பீரித்து பாடி ஆர்ப்பரிக்க கடவோம். அல்லாமலும் நம் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எனவே எந்த தீங்கும் நம்மை அணுகாமல் காத்து கொள்வார். அதனால் நாம் எப்பொழுதும் முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறுவோம். எங்களுக்கு நேரிடும் எல்லா ஆக்கினைகளை அகற்றி எங்கள் சத்ருவாகிய சாத்தானை எங்களை விட்டு விலக்கி எங்கள் நடுவில் இருந்து எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கும் எங்கள் ராஜாவாகிய தேவனே, உம்மை எங்கள் முழு உள்ளத்தோடு கெம்பீரமாய் பாடி ஆர்ப்பரிக்கிறோம். ஆமென்.